என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுக்கா. என்னால இயல்பாவே இருக்க முடியல. தாடிகாரனுக்கோ இல்ல என் குடும்பத்து ஆளுங்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மனசுக்குள்ள சொல்லினே இருக்குதுக்கா. நீ சொல்றது சரிதான் ராணி. என்னக்கா சொல்றீங்க? அந்த அகோர அதிபதி அந்த மந்திரவாளால நம்பூதிரிய குத்துனானே, அதே மாதிரி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவன் அந்த மந்திரவாளால குத்திட்டான். என்னக்கா? அதுக்கான அறிகுறி தான் உனக்கும் பொம்மிக்கும் வந்திருக்கு. அக்கா, எனக்கும் தாடிகாரனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதுக்கா. அவங்க எல்லாரும் எனக்கு வேணும்க்கா. அவங்களுக்கோசரம் தான் நான் இம்மா ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிருக்கிறேன். அவங்க யாருக்கும் எதுவும் ஆகாம நீதான்க்கா அவங்கள காப்பாத்தணும். ராணி, நம்பூதிரிய மட்டும் இல்ல, உன் குடும்பத்து ஆளுங்களை காப்பாத்தணும்னாலும் அந்த வேட ரகசிய புத்தகம் நம்ம கைக்கு கிடைக்கணும். அதுக்கான வேலைய ஆரம்பிச்சாச்சு. இப்ப நாம அந்த புத்தகத்தை நெருங்கறதுக்கான 2வது வேலையையும் இப்ப ஆரம்பிக்க போறேன். சரி, இப்ப என்ன தேடியதுக்காக வந்த? நீங்க ஏதோ ஒரு பயணத்துக்காக போயிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம். என் ஆத்மா உங்களை பார்க்கணுன்றதுக்காக இப்ப இங்க வந்தேன். நீ எப்படி இந்த பாம்பு உடல்ல போன? நான் மாந்திரிக தாந்திரிக வித்தைகளை முழுசா கத்துக்கிட்டதுனால என்னோட உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது என் ஆத்மா அப்ப இந்த காட்டுக்குள்ள இறந்து கிடந்த இந்த பாம்புக்குள்ள கலந்துருச்சு. அகோர ராஜகுருவாகிறதுக்கான முயற்சி நோக்கி வேற ஒரு உலகத்துல இருக்கிற அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்க மட்டும் நான் வெற்றிகரமா போயிட்டா நான் நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை மீண்டும் பழைய எச்சினி உருவத்துக்கு கொண்டு வந்து உன்னை என்னுடையவளாக்கிக் கொள்வேன். எச்சினியே. அகோர அதிபதியே, இந்த வழியில போக கூடாது, அந்த பாதை வழியா தான் போகணும். இல்லையே, இந்த வேட ரகசிய புத்தகம் என்னை இந்த திசையில் செல்ல சொல்லிதானே வழி காண்பித்தது. அகோர அதிபதியே, கொஞ்சம் அங்க பாருங்க. வேட ரகசிய புத்தகம் அந்த பக்கத்தை தான் காட்டுது. சரி யச்சினி, நான் போயிட்டு வரேன். கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன்னை என்னுடைய காதலியா மாத்தி உன்னை எனக்குள்ள ஐக்கியமாக்கிறேன். வேட ரகசிய புத்தகமே, அந்த வேடன் அரண்மனைக்கான வழியை காட்டு. ராணி, வா நம்ம இடத்துக்கு போகலாம். அமானுஷ்யங்கள் இங்க நிரந்தரமா இருக்குன்னா முட்டை ஒவ்வொன்னா வெடிச்சு ரத்தம் வெளியே வரும். ஐயோ வேம்பு சார், வேண்டாம் வேம்பு சார். வேம்பு சார் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ண போறதா நினைச்சுக்கிட்டு அந்த அகோர அதிபதியும் சாவித்திரியும் விரிச்ச சூழ்ச்சி வலையில நீங்களே போய் சிக்க போறீங்களே வேம்பு சார். இந்தாங்க, இத வீட்டுல உள்ள எல்லா மூலையிலையும் வச்சுட்டு வாங்க. இத புடிங்க. சரிங்க. பயப்படாதீங்க, தைரியமா வாங்கிக்கோங்க. ஐயோ வேண்டாம் வேம்பு சார், தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க மட்டும் இப்பதான் நிறுத்தலன்னா அடுத்தடுத்து பெரிய பிரளயங்கள் வெடிக்கும் வேம்பு சார். நான் நேர்ல வந்து
ராணி கிட்ட கூட சொல்லி தடுத்து நிறுத்த முடியாத வேற உலகத்துல இருக்கேன் வேம்பு சார். என்னோட உள்ளுணர்வால நீங்க என்ன செய்றீங்கன்னு என்னால உணர முடியுது வேம்பு சார். வேம்பு சார், அதை செய்யாதீங்க. போங்க சாமி, போய் சீக்கிரம் வைங்க. சரி போங்க சாமி. ஐயோ சம்யுக்தா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்பவே உங்களை பார்க்கணும். தயவு செஞ்சு சீக்கிரமா என் முன்னாடி வாங்க சம்யுக்தா. என் ஈசனே, ஏற்றி இறக்கி இரு காலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி எதுவாமே. நடப்பதையும் நடக்க போவதையும் என்னால தடுக்க முடியலனாலும் தப்பா எதுவும் நடக்காம தடுத்து நிறுத்தி காப்பாத்தி கொடு. அது உன்னோட கடமை ஈசனே.